வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கம் போல பாஜகவுடைய மூத்த தலைவரான, பெண்ணிய போராளியான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், எஸ்.வி. சேகர் அவர்கள் சமீபத்தில் பேசின விஷயத்துக்கும், பொன்ராஜ் அவர்கள் பேசின விஷயத்துக்கும், அ தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோல பல முக்கியமான விஷயங்கள அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல தமிழிசை அக்கா கிட்ட நாம கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அதை சேர்த்து பார்க்கலாம். நான் இங்க ரொம்ப வேதனையோட பதிவிட 2 விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன். ஒன்று, எஸ்.வி. சேகர் பேசினது. என்ன வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பெண்களை பேச வேண்டாம். ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு போராட்டத்தின் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு உடனே எல்லோரும் பொங்கி 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 எழுந்தார்கள். ஆனா 2 பேர், ஒன்னு பொன்ராஜ், இன்னொன்னு எஸ்.வி. சேகர் அவர்கள். ஒரு ஒரு அந்த அந்த விளாத்திக்குள்ள வீட்டுல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு பெண் குழந்தை, படிக்க வேண்டும் என்று நினைத்த பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா எவ்வளவு வேணாலும் இருங்க. அரசாங்கத்துக்கு என்ன வேணாலும் ஆதரவா இருங்க. ஆனா ஒரு பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று பெண்களை பற்றி கேவலமாக பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அது எஸ்.வி. சேகர் போன்றவர்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பெண்களை பற்றி அவர் பதிவு செய்ததற்கு அவர் வழக்காடு மன்றத்தினால் அவர் எச்சரிக்கப்பட்டும் இன்னைக்கு திருப்பி இப்படி பேசுறாரு. அதே மாதிரி இன்னொரு பெண் நிர்வாகியை பற்றி பொன்ராஜ் அவர்கள் பேசினதுக்காக தம்பி விஜய் அவர்கள் நேரே அவங்க காவல்துறை அலுவலகத்திற்கு இப்போ ஒரு தலைவர் ஒரு பெண் மீது அபாண்டமாக பேச, அதுக்கு மாத்திரம் இல்ல, நான் பொன்ராஜ் அவரோட பேச்ச பார்த்தேன். இப்படி இருந்தா இப்படி இல்லாம எப்படி, அந்த வார்த்தையை கூட என்னால சொல்ல முடியாது. இப்படி இருந்தா நான் எப்படி இவரான்னு எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொன்னா, ஆண்களை பற்றி நாங்க அப்படி பேசுறோமா? அப்ப யாரால பாதுகாப்பு? எஸ்.வி. சேகரா இருந்தாலும் சரி, பொன்ராஜா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தோட பாதுகாப்புல இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும். பெண்களை பற்றி எவ்வளவு வக்கர புத்தி உங்க மனசுல இருக்கு அப்படின்றதுக்கு எனது கடுமையான கண்டனத்தை பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆக எஸ்.வி. சேகருக்கும் பொன்ராஜ் ஏற்கனவே அப்துல் கலாமுக்கு இவர் அட்வைஸ் ஆவான். அப்துல் கலாம் எப்படிப்பட்ட மாமனிதர், அதுக்கு முதல்ல அட்வைசர்னு இவர் சொல்றதே தப்பு. வாய்க்கு வந்தபடி பேசலாம் அப்படின்ற இவங்க எல்லாம் என்ன உலகத்துல உள்ள பெரிய அறிவாளிகள்ன்ற நினைப்பு. இவங்க 2 பேருக்கும் எனது கடுமையான கண்டனத்தை தமிழக பெண்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் எஸ்.வி. சேகர் புதர்ல உள்ள பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்லாம் பேசுனது யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று, ஒரு கட்சி தலைவரே கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அதுவும் தப்பு. வீடியோல ஆரம்பத்துல அக்கா சொல்றாங்க, 2 முக்கியமான விஷயங்களை நான் பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்.வி. சேகர் பேசுனதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த விளாத்திக்குளம் பெண் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு தூக்கமே வரல. அவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவத்த எப்படி இவர் நார்மலைஸ் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருங்க. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க இப்படி இழிவுபடுத்துறது, கொச்சையா பேசுறது, கேவலமா பேசுறத எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களால ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இது போன்ற கண்டனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அடுத்தவங்கள நோக்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு முன்னால, கடந்த காலத்துல நாம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இல்லையா? விளாத்திக்குளம் பெண்ணை பார்த்த உடனே எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு பதிவு பண்ணீங்களே, சோஃபியா அப்படிங்கிற பெண்ணை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? ஒரு ஃபிளைட்ல நீங்க டிராவல் பண்ணும்பொழுது, நீங்க கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது, அதே ஃபிளைட்ல டிராவல் பண்ண 17 வயது பெண் சோஃபியா, உங்கள் கட்சியை எதிர்த்தும், உங்கள் தலைவரை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்புனாங்க, விமர்சனங்கள் வச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த பெண்ண அவ்ளோ அவதூறு பேசி, அவங்க மேல வழக்கு தொடர்ந்து, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கும், வீட்டுக்கும் அலக்கழிச்சு, உங்க கட்சி தொண்டர்கள் மூலமாக அவங்க கொச்சையா பேச வச்சு, அவங்களுக்கு அச்சுறுத்தல கொடுத்து, எவ்வளவு தூரம் வருஷக்கணக்கா அந்த கேஸ இழுத்து அடிச்சு பழி வாங்குனீங்க. அப்ப அந்த பெண் எவ்வளவு நாள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கும். அவங்களோட குடும்பம் உங்க கட்சிக்காரர்களுடைய அச்சுறுத்தல் தாங்காம, உருட்டல் மிரட்டல் தாங்காம எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க.
அப்பதான் எப்படி அக்கா நீங்க நிம்மதியா தூங்குனீங்க? அப்புறம் எப்படி இப்படி பேச முடியுது? உங்களுடைய அரசியல் ஆதரவுக்காக பெண்களை கொச்சைப்படுத்தாதீங்க, பெண்களை அச்சுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றீங்களே, அன்னைக்கு உங்களுடைய அரசியல் ஆதரவுக்காக, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுக்காகத்தானே சோஃபியா குடும்பத்த அவ்ளோ அலக்கழிச்சீங்க. கடைசியில ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சது. அப்பவாவது குறைந்தபட்சம் அந்த பெண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சாக்கா? இன்னைக்கே தாம் பேசின பேச்சுக்கு எஸ்.வி. சேகர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் பேசுனது தவறுதான். அதை எந்த விதத்திலயும் நியாயப்படுத்த முடியாது. எஸ்.வி. சேகர் பேசுனதும் சரி, பொன்ராஜ் பேசுனதும் சரி, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அத நான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு நீண்ட நெடிய போஸ்ட் மூலமா நான் பதிவும் பண்ணியிருக்கேன். இதற்கு அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். அந்த நிலைப்பாட்டுல என்னைக்குமே நான் மாறுனது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செஞ்சாலும் நாங்க எடுக்கிறோம். அது திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி, பாஜக ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க அப்படிப்பட்ட ஒரு பொதுவான நிலைப்பாடு எடுக்கிறது இல்லையே. அதுக்கப்புறம் மிஸ்டர் பொன்ராஜ் விஷயத்துல நீங்க சொல்றீங்க. பாருங்க, தாவேகாவுடைய கட்சி தலைவரே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறார்னா, அது எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் அப்படிப்பட்ட ஒரு கொச்சையான வார்த்தையை அவர் பயன்படுத்தி விமர்சிக்கலாமா? இது தவறு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்விதான். உண்மையிலேயே அத நாம வரவேற்கிறோம். அதே மாதிரி எஸ்.வி. சேகர், பொன்ராஜ் போன்றவர்களுக்கு திமுக அரசு ஆதரவு குடுக்கிறது. அந்த தைரியத்துல தான் இவங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும். அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். உங்க கட்சியைச் சேர்ந்த கே.டி. ராகவன்ல ஆரம்பிச்சு, கரு நாகராஜன் வரைக்கும் வெளிப்படையாக பெண்களுக்கு, அதுவும் உங்கள் கட்சியைச் சேர்ந்த பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் குடுக்குறாங்க அப்படிங்கிறது ஆதாரத்தோட வெளிவந்திருக்கு. உங்க கட்சியோடைய சென்னை மாவட்ட நிர்வாகி தங்க சோபனா, உங்க கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற முக்கியமான பதவியில இருக்கிற திரு கரு நாகராஜன் அவர்கள் தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை மட்டும் இல்ல, பாலியல் அச்சுறுத்தல் குடுக்கிறாரு, மிரட்டுறாரு, அசிங்கமா பேசுறாரு, கேவலப்படுத்துறாரு அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக நாட்டுடைய பிரதமருக்கு கடிதமா எழுதி அந்த கடிதம் சோசியல் மீடியால வந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டனத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? குறைந்தபட்சம் கரு நாகராஜன் அவரை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்குதா? இன்னைக்கு விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கிறாரே அப்படிங்கறத பாராட்ட தெரிஞ்ச உங்களுக்கு, பாஜக கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் தானே நீங்க? அதுவும் ஒரு ஆளுமை மிக்க பெண் தலைவர் தானக்கா நீங்க? அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? ஒரு பதிவு போட்டிருப்பீங்களா? இல்ல குறைஞ்சபட்சம் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து கரு நாகராஜனுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாவது சொல்லியிருப்பீங்களா? மதுர் சத்யா அப்படிங்கிற சிபிஐயை சேர்ந்த ஒரு நபர் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டோன்ன அந்த கட்சி என்ன தெரியுமா பண்ணாங்க? உடனே அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. கட்சி ரீதியாக கட்சியுடைய எல்லா பொறுப்புல இருந்தும் அவரை விலக்கி வச்சுட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அவரோட யாரும் கட்சி ரீதியாக தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கட்சி சார்பாக முன்ன நின்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக நின்னு மதுர் சத்யாவ இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விஜயை பாராட்ட தெரிஞ்ச உங்களுக்கு, நீங்க முன்னாள் மாநில தலைவர் தானே? யார் உங்களை தடுக்க போறா? நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் கட்சியில் பாதிக்கப்பட்ட தங்க சோபனாவுக்கு ஆதரவாக கரு நாகராஜனுக்கு எதிராக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதை ஏன் நீங்க செய்யல? இன்னைக்கு சிஎம் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல. இத்தனைக்கும் எஸ்.வி. சேகரோ, பொன்ராஜோ திமுகல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அவங்க பல நேரங்கள்ல நடுநிலையாத்தான் பேசியிருக்கிறாங்க. நானே என் சேனலுக்கு அவங்க 2 பேரையுமே பேட்டி எடுத்திருக்கிறேன். திமுக ஆதரவு நிலைப்பாடுல பல நேரங்கள்ல அவங்க பேசியிருந்தாலும், பல நேரங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவாகவும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு ஏன் கேட்க தோண மாட்டேங்குது? சரி, அதை விட்டுருங்க. திமுகவுல அடிப்படை உறுப்பினரே இல்லாத ஒரு எஸ்.வி. சேகர் பேசுனதுக்கோ, பொன்ராஜ் பேசுனதுக்கோ சிஎம் ஸ்டாலின் பதில் சொல்லணும்னா, உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கே.டி. ராகவன், திருச்சி சூர்யா சிவால ஆரம்பிச்சு இன்னைக்கு கருநாகராஜன் வரைக்கும் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஏன் உங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னால த்ரிஷாவை பத்தி கேவலமா பேசல? அப்பெல்லாம் விஜய்க்கு நேரடியா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அதற்கு எதிரா வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு அன்பார்ச்சுனேட்லி தோணல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம விஜய் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவருடைய இரட்டை நிலைப்பாடையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தன்னுடைய மனைவியே, தன்னுடைய கட்சிக்காரங்களே சோசியல் மீடியால வச்சு அசிங்கப்படுத்துறாங்க, ட்ரோல் படுத்துறாங்க.
முதல்வரோட சம்பந்தப்பட்டு அசிங்க அசிங்கமான மீம்ஸ் போடுறாங்க. அப்பெல்லாம் மௌனமாக ரசித்து வேடிக்கை பார்த்த விஜய் தன் கட்சியிலிருந்து வெளியேறிய பெண்களை, எதிர்க்கட்சி பெண்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை மிகவும் கேவலமாக விமர்சனம் பண்ணி தனிமனத்தை தாக்குதல் செய்யும் பொழுது அதெல்லாம் ரசிச்சு வேடிக்கை பார்த்த விஜய் 10 நாள் முன்னால வந்த பொன்ராஜோட இன்டர்வியூல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்போ திடீர்னு எடுத்து அதற்காக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உண்மையிலேயே பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா? விஜய் கொடுத்த அந்த லெட்டரோட ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன், நீங்க அதுல பாருங்க. உண்மையிலேயே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணி இருக்கணும்? எந்த தேதியில இந்த இன்டர்வியூ எடுக்கப்பட்டது, என்ன சேனல்ல வந்தது, அந்த இன்டர்வியூல எந்த டைம் லைன்ல எந்த நிமிஷத்துல இருந்து எந்த நிமிஷம் வரைக்கும் இவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு, அது சமூக வலைதளங்களை எவ்வாறு பகிரப்பட்டது, அது மூலமாக என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது, இதெல்லாம் டீடைலா மென்ஷன் பண்ணி ஒரு கடிதம் கொடுக்க வேண்டாமா? விஜய் நினைச்சிருந்தா ஒரு லாயரை வச்சு இதெல்லாம் தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட கொடுத்துக்க முடியும்ல. ஆனா அதெல்லாம் செய்யல. அந்த லெட்டருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது அந்த முதல் வரியிலேயே ரொம்ப தெளிவா தெரியுது. ஆளும் திமுகவின் அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்ற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை பொன்ராஜ் பேசின விஷயம் இல்ல. ஏன்னா பொன்ராஜ் மாதிரி எத்தனையோ பேர் உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்களை பல்வேறு நேரங்கள்ல உங்க கட்சிக்காரர்களே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட பிரச்சனை பொன்ராஜ் திமுக ஆதரவாளர். அதே மாதிரி இங்க தமிழிசை அக்கா. உங்களுடைய பிரச்சனை எஸ்.வி. சேகர் பேசுனதோ பொன்ராஜ் பேசுனதோ இல்ல. எஸ்.வி. சேகர் மற்றும் பொன்ராஜ் திமுக ஆதரவாளர்கள். அதுதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை. இதை ஏன் சொல்றேன்னா எஸ்.வி. சேகர் அவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களை மிகவும் கேவலமாக பேசினார் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய சர்ச்சையாகி கோர்ட் கேஸ்ல போய் அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் பாஜகவுல இருந்தாரு. அப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தது இதே தமிழிசை. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு நேரடியாக எங்க கிட்ட பதிவு செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? கமலாலயம் வாசல்ல போய் போராட்டம் பண்ணணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அந்த கமலாலயம் இருக்கக்கூடிய அந்த தெருவையே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அக்கா தமிழிசை. கமலாலயம்குள்ளே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு வருத்தத்தை கூட பதிவு பண்ண தைரியம் இல்ல. அப்போ இத பல பத்திரிகையாளர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ எவிடன்ஸே இருக்கு. அன்னைக்கு எஸ்.வி. சேகர் உங்க கட்சியில தானே இருந்தாரு. அப்ப தெரியலையா எஸ்.வி. சேகர் பெண்களை கேவலமாக பேசினார்னு? அன்னைக்கு ஏன் கண்டிக்காம கடந்து போனீங்க? அன்னைக்கு ஏன் கண்டிக்காம எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணீங்க? அன்னைக்கு எஸ்.வி. சேகர் பேசுனதை ஏன் கண்மூடித்தனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க மௌனமா? இன்னைக்கு பேசுறப்ப மட்டும் உங்களுக்கு அப்படியே தூக்கம் கலைஞ்சு போச்சா? அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? பெண்களை கேவலமாக பேசுறாங்க, பெண்களை இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இவங்களுடைய பிரச்சனையாக இருந்தா அது யார் செஞ்சாலும் அது தன் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் அதை வன்மையா கண்டிப்பாங்க, பெண்களுக்காக நிப்பாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா யாரு பேசுறாங்க, பேசுறவன் எதிர்கட்சிக்காரனா? அப்போ இதற்காக நம்ம கண்டனம் தெரிவிச்சு அது மூலமா அரசியல் ஆதாயம் தேடுவோம். பேசுறவன் நம்ம கட்சிக்காரனாக இருந்தா, பாலியல் தொல்லை கொடுக்கறவன் நம்ம கட்சிக்காரனா இருந்தா நவ துவாரத்தையும் பொத்துக்கிட்டு அதை கடந்து போயிருவோம். நாம ஏன் இத பேசணும்? நமக்கு எங்க அரசியல் ஆதாயம் இருக்கோ அங்க மட்டும்தான் நாங்க வாயை திறப்போம். இது அரசியல் இல்ல, இது பெண்ணியமும் இல்ல, இது பச்சை சுயநலம். அப்புறம் நீங்க சொல்றீங்க பொன்ராஜ்னா யாரு? ஏபிஜே அப்துல் கலாமுக்கு அட்வைசர் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் கேவலமாக இல்லையா? நீங்க யாரு அக்கா? உங்களுடைய பின்புலம் என்ன? உங்க தந்தையாருடைய வரலாறு என்ன? அவர் கடந்து வந்த அரசியல் பாதை என்ன? அதோடைய மாண்பை ஒரு 10% காப்பாத்தணும்னு நீங்க என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? அப்ப அதை விட கேவலமாவா போயிட்டாரு மிஸ்டர் பொன்ராஜ் அவர்கள்? அவர் பேசுனதை நீ நியாயப்படுத்தல, அது தவறு. அதை நேரடியாக திரு பொன்ராஜ் அவர்கள்கிட்டயும் திரு எஸ்.வி. சேகர் அவர்கிட்டயும் சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி திமுகவை சேர்ந்த, விசிகாவை சேர்ந்த இல்ல திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க யாரு பேசினாலும் அதை வெளிப்படையாக தைரியமாக நின்னு கண்டிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா உங்க தேசிய தலைவர் மோடி, அமித்ஷால ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை, கருநாகராஜன் வரைக்கும் எத்தனையோ தருணங்கள்ல பெண்களை கேவலப்படுத்தி இருக்காங்க, பெண்களை அசிங்கப்படுத்தி இருக்காங்க, பெண்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு தைரியமோ திராணியோ உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா அரசியல்ல கண்டினியூ பண்ணுங்க. இல்லன்னா பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்திக்கிட்டு அரசியல்ல இருக்காங்க எங்க தயவு செஞ்சு கிளம்பி வெளியில போயிடுங்க. You don't deserve to be in politics if you cannot take a stand against women harassment.
நன்றி. வணக்கம்.